அடுத்ததாக திருச்சி மலை கோட்டை, திருநெல்வேலி ஒரு சாமி 2 சாமி 3 சாமின்னு சொன்னால் அந்த 6 சாமியாக வர்றாரு நம்ம ஹரிஸ் அவர்கள். வாழ்க்கோளமுடன். அபார கருணாசிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம். குருவை வணங்கி குமரகுருபரர் குருகுல 14ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு வருகை தந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும், ஜோதிட ஞானிகளுக்கும் எல்லாம் வல்ல நமது குருநாதரையும் வணங்கி இந்த உரையை துவங்கலாம். அதாவது இன்றைக்கி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் பேசின அந்த சத்யஸ்ரீ குழந்தை இன்னும் நம்ம மனதில் அகலவே இல்லை. அது அப்படியே வேர்த்து கொட்டிடுது. ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த குழந்தை எத்தனை அபாரம், எவ்வளோ ஒரு வேகம், கொஞ்சம் கூட அப்படியே கீழே பார்க்கல, அப்படியே மழையாக கொட்டுச்சு. உண்மையிலே அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய நன்றி. சரஸ்வதி கடாட்சம் அந்த குழந்தை நாவில் இருக்கிற அந்த குழந்தை வாழ்க்கையில் எல்லாவித செல்வாக்கும் பெற்று அபாரமாக வாழணும்னு பிரார்த்திக்கிறோம். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் நம்ம குருநாதருடைய பரிபூர்ண அனுகிரகமும் பெற்று அந்த குழந்தை நல்லா இருக்கணும். தெய்வம் முன்வந்து அனுகிரகம் செய்யணும். அந்த குழந்தைகளுடைய அப்பாவுக்கு என்னோட சின்ன வேண்டுதல், என்னோடய அம்பாள்கிட்டையும் வைக்கிறோம். சீக்கிரமாக அவங்க ஒரு பெரிய வீடு கட்டி வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த லெவலில் வரணும், அதை வேண்டிக்கிறோம். அதாவது ஆழ்ந்த ஜோதிட ஞானமும் தெளிவான சாஸ்திர புலமையும் நிறைந்த, அதாவது சாஸ்திர புலமை நிறைந்த, கொஞ்சமும் தன்னலம் பாராமல் பொதுநலமாக சுயநலம் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த ஞானத்தை கற்றுத்தரும் குரு நமக்கு வாச்சிருக்கு. இது இறைவன் நமக்கு கொடுத்த பொக்கிஷம். இந்த நல்ல நாளில் இதை நம்ம உண்மையிலே இறைவனுக்கு பெரிய நன்றி சொல்லணும். நம்ம குருநாதரையும் வணங்கிப்போம். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, அன்பு நிறைந்த தாயும் அறிவு செறிந்த தந்தையும் தெளிந்த குருவும் நமக்கு கிடச்சிட்டா வாழ்க்கை வசந்தம். நம் பாதை சரியாக இருக்கும். குரு சரியாக அமைஞ்சிட்டாலே நமக்கு அடுத்தடுத்து நல்லது தான் நடக்கும். நம்ம வேறு எதுவுமே திங்க் பண்ண வேண்டாம், எல்லாம் நல்லாயிருக்கும். அதுபோல் நமக்கு அற்புதமான குருநாதர் முருகனுக்கு ஒரு நன்றி சொல்லி, சரி, விரையாதிபதி கேந்திரம் பெற்றால் யோகமா, இதான் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு. ஒரு அன்பர் விருதுநகர்லேருந்து வந்தாங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு. இது ஒரு ஆண் ஜாதகம், மகர லக்னம், கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு. செவ்வாய் பகவான் திசை இருப்பு பூர்த்தியாகி தற்போது அவருக்கு குரு பகவான் திசை, ராகு பகவான் புத்தி கடைசி, இந்த திசை முடிய போகிறது. அடுத்து சனி பகவான் புத்தி. இவர் முதல்ல சம்பவம், இவர் ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு பெரிய வக்கீல், அதாவது உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கார் ஹைகோர்ட்டில். அடுத்து இவர் மாஜிஸ்ட்ரேட், நீதிபதிக்கும் முயற்சி பண்ணுறார். அதுக்கும் நான் சரியான ஒத்துழைப்பு எல்லாமே இவருக்கு அந்த பாதை வகுத்து வழிவிடுது, சரியாக இருக்குது. அடுத்து நம்ம தமிழக அரசுடைய போக்குவரத்து துறையில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கார். குறைஞ்ச வயசு தான், 32 வயசு தான் ஆறுது. ஆனால் உயர்ந்த லெவலில் இருக்கிறார். இந்த ஜாதகமும் அம்சமாக அமைஞ்சிருக்கு. இதற்கு ஜோதிட சாந்தீபம் அப்படின்னு ஒரு பழம்பெரும் நூல், அந்த நூலில் இந்த செய்யுள் இருக்குது. அதாவது நீளும் வியத்தோன் தசமகேந்திரம் பலமுறவே கோளும் அவ்வீட்டோன் வலிமையுடன் கேந்தரிக்க தாளும் புவியில் பிறந்த மாந்தர்களை எந்நாளும் ஆளும் மன்னவனாய் அமர்ந்திடுவன் அரியணை மீதே. இது அமைச்சராகவும் இருக்கலாம், அல்லது ஒரு உயர்ந்த பொறுப்பு. எது உயர்ந்த பொறுப்பு, மக்கள் ஆட்சி செய்யணும். நீதிபதிங்கிறது எவ்வளோ பெரிய உயர்ப்பு, அது இவருக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கான அப்பாயின்மெண்ட் கூட ஓகே எடுத்து, அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு ஜாதகம். இது ஒரு பெரிய யோக ஜாதகம். ஆனால் இப்போ குரு பகவான் திசை. இவருக்கு நல்ல திருமணம், அழகான மனைவி, குணவதி, கண்ணியமான பெண்ணு,
ஒழுக்கத்தை தன் உயிராக போற்றும் ஒரு பெண். 2 பேரும் ஒன்றா தான் வந்தாங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு. இந்த ஜாதகம் உண்மையிலே அற்புதமான ஜாதகம்தான். பொதுவாக மகர லக்னத்திற்கு சுக்கிர பகவான் பலமாக இருந்துட்டாலே அந்த ஜாதகர் யோக ஜாதகர். சரி, இப்போ குரு பகவான் தசை நடந்துட்டுருக்கு, தசை முடிய போகிறது. இந்த திசை முழுவதும் நன்மை மட்டுமே செய்திருக்குமா என்றால் நம்ம குருநாதர் அடிக்கடி பாடம் எடுக்கிறச்செல்லாம் சொல்வர், ஒரு ஜாதகம் முழுமையான யோகமாக செயல்படாது, அதே மாதிரி முழுமையான அவயோகமாகவும் செயல்படாது. இப்போ குரு பகவான் திசை ராகு பகவான் புத்தி நடக்க லக்னத்திற்கு 3-12 குடையவர் திசை நடத்துகிறார். இவருக்கு யோகத்தை கொடுத்துட்டார், உயர்ந்த செல்வாக்கு எல்லாம் கொடுத்துட்டார். ஆனால் 3-12 ஆதிபத்தியத்துக்கு ஒரு பணி செய்யணும் இல்லையா அந்த குரு பகவான். அதுக்கு என்ன பண்ணியிருக்கார், இவருடைய தம்பியினால் சில லட்சங்களை இழந்திருக்கார். இவருடைய தம்பியினால் சில லட்சங்களை இழந்துட்டார். சிலன்னா ஒரு 20-25 லட்சத்துக்கு மேலேன்னு வைங்க. பொதுவாகவே நம்ம ஐயா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பாதகாதிபதியாக செவ்வாய் வந்தால் சகோதரனால் பூமியால் இழப்பீடு வரும். அவருக்கு பூமியால் வரல, ஆனால் சகோதரனால் வந்துடுது. ஏதோ ஒரு அந்த காரகம் செயல்பட்டுருக்கு இல்லையா. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் கூடி திசை நடந்தாலே ஒரு விஷயத்தை தொட்டு வைக்கணும், சொல்லி வைக்கணும் அப்படின்ட்டு. அப்பா எப்படி இருக்காங்க, இந்த திசை ஆரம்பித்து சில காலத்தில் அப்பா காலமாயிட்டாங்க. ஆனால் பலமாக இருக்குது, கிரகம் பலமாக இருக்குது, நம்ம சட்ட அம்சத்துலேயும் பலமாக தான் இருக்குது, எந்த வகையிலையுமே கிடலை. ஆனால் ஏன், அதான் ஐயாவுடைய விதி, இது எங்கேயுமே கிடைக்காது, நம்ம குருகுலத்தில் தான் கிடைக்கும். ஏன்னா தர்மகர்மாதிபதி யோகம் இருக்குது, பலமாக இருக்குது. ஆனாலும் அப்பா இந்த திசை ஆரம்பித்த உடனே அவுட்டு. சரி, அடுத்து சுக்கிர பகவானை கூடிய திசை, திருமணத்தை கொடுத்துட்டு உயர்ந்த வீடு, கார், எல்லா வசதியும் எல்லாம் கொடுத்தாச்சு, அதில் எந்த குறையும் வைக்கவில்லை. ஆனால் இந்த 2 விஷயம், தம்பியால் அப்பா, தம்பியால் ஒரு இழப்பு, அப்பாவை இழக்கவே செஞ்சிட்டார். சரி, இதற்கு நம்ம காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை அந்த பாடலை பாடிட்டாங்க. புலிப்பாணி சித்தருடைய பாடல் 94, பாரப்பா இன்னும் ஒரு செய்திகளை பகலவனும் சனியோடு பாம்பு சேர, அந்த பாடல் அப்படியே இருக்குது, அதுவும் இருக்குது. அது கரெக்டாக அந்த செயலை செய்தெடுத்து, இது பலம், இந்த ஜாதகம் யோகம். ஆனால் அவயோகமாகவும் செயல்பட்டிருக்கு. பொதுவாக இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை பொறுத்த மட்டில் பல விஷயங்களை நாம் கற்றுண்டே தான் இருக்கோம். ஆனாலும் இப்போ நம்ம நெத்தியடி ஜோதிடத்தில் கூட ஐயா வாரம் வாரம் ஒரு ஜாதகம் போடுறாங்க, நம்மளை மேம்படுத்துறதுக்கு, தீட்டுறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருக்கிறோம், 25 பேருமே ஒரே மாதிரி பலன் போடுறதே இல்லை. ஆனால் ஐயாட்ட தான் படிக்கிறோம், ஆனால் யாருமே ஒரே மாதிரி பலன் போடுறதில்ல. ஐயா கரெக்டாக சம்பவத்தை சொல்லி விதிகளை சொல்லி முடிச்சுட்டு, இந்த விஷயத்தை யாராவது தொடுவாங்களான்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன தெரியறது, நம்ம சரியாக படித்தா கூட இன்னும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இது உள்ளே இருக்குது, ஆழமாக இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும். இந்த எண்ணம் யாருக்கு வந்துச்சு, ராமாயணத்தில் பாரத்வாஜ மகரிஷின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாரத்வாஜ மகரிஷிக்கு இந்த எண்ணம் வந்துச்சு, நிறைய படிக்கணும், இது இவ்வளவுதான் படிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதை தொடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மிகப்பெரிய தபஸ் இருந்தார். 1000 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம் தபஸ் இருந்தார். திரும்ப அவருடைய விதி முடியுதுன்னு கூற்றுவனார் வர்றார், தர்மராஜா வர்றார். அவரை உங்களுக்கான ஆயுள் காலம் பூர்த்தி ஆகிடுது, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்ட்டு. இல்லை, நான் கல்வியை முழுமையும் படிச்சுட்டு தான் இங்கேருந்து நான் வருவேங்கிறாரு. சரி, உங்களுக்கு எவ்வளோ காலம் தரணும் அப்படிங்கிறார். இல்லை, இன்னொரு 1000 வருஷம். திரும்ப ஒரு 1000 வருஷம் கொடுத்தார். திரும்ப 1000 வருஷம் படித்தார். அதுக்கப்புறமும் திரும்ப அதே மாதிரி வர்றார் தர்மராஜா. படித்து முடிச்சிட்டிங்களா? இல்லை, இன்னும் படிக்கணும்னு. ஆக இப்படியே கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு மேலே கொடுத்துட்டார். ஒரு நிமிஷம்.
இப்போ 6000 வருஷத்துக்கு மேலே கொடுத்தும் கூற்றுவனார் வருவர் போவர், வருவார் போவார், இப்படியே இருந்துச்சு. இந்த விஷயம் யாருக்கு தெரியுதுன்னா, அமராவதி சேத்திரத்தில் இருக்க இந்திர பகவானுக்கு தெரியறது. உடனே இந்திரன் வர்றார். வந்து கூற்றுவனாரா, இல்லை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் போக வேண்டாம், நான் வர்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்தார். அதே மாதிரி அந்த காலக்கெடு பூர்த்தியாச்சு. உடனே பாரத்வாஜ மகரிஷிகிட்ட, சரி படித்து முடிச்சிட்டிங்களா? இல்லை இன்னும் படிக்கணும். இப்போ நான் என்ன அளவுக்கு படிச்சிருக்கேன்னு உங்களால் ஒரு அளவீடு சொல்ல முடியுமான்ட்டு பாரத்வாஜ மகரிஷி இந்திர பகவான்கிட்ட கேட்குறாரு. உடனே இந்திர பகவான், நமது உலகத்திலேயே உயர்ந்த மலை என்ன? 3 என்ன மலைலாம்? இமயமலை, பொதிகை மலை, விந்திய மலை. இந்த 3 மலையிலேருந்து ஒவ்வொரு மகுடு ஒரு பிடி அப்படி எடுத்து பாரத்வாஜ மகரிஷி முன்னாடி போடுறார். இந்த அளவு கூட நீங்கள் இதுவரைக்கும் பிடிக்கலை, இன்னும் மலை மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்னு இதில் வருது. இதை பார்த்தோன்னே அவருக்கு பிரமிச்சு போச்சு. இந்த இடத்துல இதை ஏன் சொல்கிறோன்னா, நம்ம குருநாதர் நமக்கு மாதம் நேரில் அழைச்சி அன்னம், வயிறு நிறைஞ்ச அன்னம் போட்டு நம்மளை திருப்தி பண்ணி ஞானத்தையும் தபஸையும் சொல்லி கொடுக்குறாரு. எப்போவாச்சு அவங்க சும்மா இருந்து பைக் பிடிச்சி பேசியிருக்காங்களா? இல்லை. நம்ம எழுதுறதுக்கு முன்னே அவங்க எழுதிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இது காரணம் என்ன? குருநாதரே எழுதும்போது அப்போ நம்ம ஏமாத்துறோம். நம்ம இன்னும் நிறைய படிக்கணும். ஐயா நெத்தியடி ஜாதகம் போடும்போது 25 பேரும் ஒரே மாதிரி பாஸ் பண்ணணும். அதுதான் எனக்கு ஆசை. ஐயா சொல்லணும், இந்த வாரம் அனைவரும் வெற்றி அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு வாரத்தை நோக்கி காத்துட்ருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம படிப்பில் வந்து மிகப்பெரிய சமுத்திரம் இது. ஆனாலும் இந்த ஒரு பொக்கிஷமான ஒரு இறை சக்தி நிறைந்த, முருகனுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் நிறைந்த நம்ம குருநாதருடைய திருவடியில் நம்ம எல்லாரையும் சேர்த்ததுக்கு முருகனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி, இந்த அற்புதமான இந்த நாளில் அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய அனுகிரகம் செய்த குருநாதரை போற்றி வணங்கி நிறைவு செய்கிறோம். நன்றி. அடியன் ஃபோன் நம்பர், அதாவது திருநெல்வேலி ஹரி சுப்பிரமணியம், திருநெல்வேலி 63 80 11 76 48. நன்றி.